இந்த அகிலத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் ஆழ்மனதிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மம் மரணத்திற்குப் பின் என்ன நடக்கும் என்பதுதான். ஒரு மனிதனின் சுவாசம் நின்று இதயம் துடிப்பதை நிறுத்திக் கொள்ளும் அந்த வினாடியில் எல்லாம் முடிந்துவிடுகிறதா? அல்லது அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமா? இந்த தேடல் இன்று நேற்றல்ல, மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நவீன அறிவியலும் பல்லாயிரம் ஆண்டு பழமையான ஆன்மீக புத்தகங்களும் இந்த விஷயத்தில் ஒரு புள்ளியில் கைகோர்க்கின்றன. மரணத்தின் விளிம்பில் அறிவியல். மருத்துவ உலகம் ஒரு மனிதனை கிளினிக்லி டெட் என்று அறிவிக்கும்போது உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது? பொதுவாக இதயம் நின்றவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நவீன ஆராய்ச்சிகள் வேறு ஒரு உண்மையை உரக்கச் சொல்கின்றன. இதயம் நின்ற பிறகும் மனித உணர்வுகள் அல்லது கான்ஷியஸ்னஸ் சிறிது நேரம் அந்த உடலைச் சுற்றியே இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பிரித்தானிய பேராசிரியர் சாம் பார்னியா போன்றவர்கள் இதுகுறித்து பல ஆய்வுகளை செய்துள்ளனர். இதயம் நின்று இரத்த ஓட்டம் மூளைக்குச் செல்வது தடைப்பட்ட பிறகும் மனித மூளை சில மணி நேரங்களுக்கு உயிர்வாழ வாய்ப்புள்ளது என்று அவர்கள் கண்டறிந்துள்ளனர். அந்த சமயத்தில் மூளையின் நரம்பு மண்டலங்கள் ஒருவிதமான அதிர்வுகளை அல்லது எண்ணங்களை ஓட்டிக் கொண்டிருக்குமாம். மரணத்தின் விளிம்பிற்குச் சென்று மீண்டு வந்தவர்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்கள் உடலை விட்டு வெளியேறி அந்த அறையில் நடந்த உரையாடல்களை அப்படியே துல்லியமாகச் சொன்னது பல மருத்துவர்களையே திகைக்க வைத்திருக்கிறது. ஆன்மீகமும் மறுபிறவி ரகசியங்களும். விஞ்ஞானம் இன்று தேடிக்கொண்டிருக்கும் பல விடைகளுக்கு நம் முன்னோர்கள் அன்றே புனித புத்தகங்களில் விடை எழுதி வைத்துள்ளனர். கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி மரணத்திற்குப் பிறகு ஆன்மா ஒரு நீண்ட ஓய்வு நிலைக்குச் செல்கிறது. இறுதியில் ஒரு கடைசி தீர்ப்பு நாளில் அந்த ஆன்மா செய்த நன்மைகளுக்காக சொர்க்கத்திற்கும் தீமைகளுக்காக நரகத்திற்கும் செல்லும் என்பது நம்பிக்கை. மறுபுறம் இந்து புராணங்கள் இதை ஒரு சுழற்சியாக பார்க்கின்றன. ஒரு மனிதன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவன் சொர்க்கத்திலோ நரகத்திலோ சில காலம் கழிக்கிறான். அதன் பிறகு அவனது கர்மவினைப்படி மீண்டும் ஒரு புதிய உடலுக்குள் அந்த ஆன்மா செலுத்தப்படுகிறது. இது ஒரு முடிவில்லாத ஓட்டப்பந்தயம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் சில ஆன்மாக்கள் ஆவிகளாக அலைகின்றன? உடல் மறைந்தாலும் உயிர் ஏன் இந்த பூமியை விட்டுச் செல்ல மறுக்கிறது? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக, சிலருக்கு தாங்கள் இறந்துவிட்டோம் என்ற உண்மையே தெரிவதில்லை. திடீரென ஏற்படும் விபத்துகளோ அல்லது எதிர்பாராத மரணங்களோ நிகழும்போது அந்த ஆன்மா தனது உடலை தேடி அலைகிறது. தன்னைச் சுற்றியிருப்பவர்கள் அழுவதைப் பார்க்கும்போதுதான் தான் இந்த உலகத்திற்கு சொந்தமில்லாதவன் என்பதை அந்த ஆன்மா உணரத் தொடங்குகிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே பல காலமாகும். இரண்டாவதாக, நிறைவேறாத ஆசைகள். அது ஒரு சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி, அல்லது தன் பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமானாலும் சரி, அந்த தீவிரமான பிடிப்பு ஆன்மாவை அடுத்த நிலைக்குச் செல்லவிடாமல் இந்த பூலோகத்திலேயே கட்டிப்போட்டு விடுகிறது. மூன்றாவதாக, அகால மரணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் உண்டு என்று நம்பப்படுகிறது. அந்த வாழ்நாள் முடிவதற்கு முன்பே தற்கொலை செய்து கொண்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ மீதமிருக்கும் வாழ்நாளை கழிக்க அந்த ஆன்மா ஆவியாக அலைவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்கொலை செய்து கொள்பவர்கள் பிறகு ஏற்படும் குற்ற உணர்ச்சியால் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க துடிக்கிறார்கள். ஆவிகள் நம்மை தொடர்பு கொள்ள முடியுமா? நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் நம்மீது கொண்ட அதீத பாசத்தால் நம்மை சுற்றியே இருக்கக்கூடும். உங்கள் வீட்டில் யாருமில்லாத நேரத்திலும் யாரோ ஒருவரின் இருப்பு பிரசன்ஸ் உங்களுக்கு தெரிகிறதா? அது உங்களுக்கு ஒருவித அமைதியையும் நிம்மதியையும் தந்தால் அது உங்களை நேசிக்கும் ஒரு நல்ல ஆன்மா என்று பொருள். மாறாக ஒருவித பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்தினால் அது எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆன்மாவாக இருக்கலாம். மறைந்தவர்கள் நம்மிடம் பேச நினைக்கும்போது சில அறிகுறிகளை காட்டுவார்களாம். திடீரென விளக்குகள் அணைந்து எரிவது, அவர்களுக்கு பிடித்தமான வாசனை அந்த அறையில் வீசுவது அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுவது போன்றவை அந்த ஆன்மா உங்களை நெருங்க நினைப்பதன் அடையாளங்கள். சில நேரங்களில் ஒரு அறையின் வெப்பநிலை திடீரென குறைந்து சில்லிடும் உணர்வு ஏற்பட்டால் அங்கே ஒரு ஆன்மாவின் நடமாட்டம் இருப்பதாக பொருள் கொள்ளலாம். 12 நாட்கள் பயணம். இந்து தர்மத்தின்படி ஒரு உயிர் பிரிந்த பிறகு உடனடியாக யமலோகம் செல்வதில்லை. யமதூதர்கள் அந்த ஆன்மாவை யமதர்ம ராஜாவிடம் அழைத்துச் சென்றாலும் மீண்டும் 12 நாட்களுக்கு அந்த ஆன்மா தன் வீட்டிற்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. அந்த 12 நாட்களும் அந்த ஆன்மா தன் உறவினர்கள் தனக்காகச் செய்யும் சடங்குகளை பார்த்துக் கொண்டிருக்கும். அவர்கள் தன்மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பைக் கண்டு அந்த ஆன்மா சாந்தி அடைகிறது. அதனால்தான் அந்த சமயத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவை படைப்பதும் விளக்கேற்றி வைப்பதும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பாவம் செய்த ஆன்மாக்கள் யமலோகம் செல்லும் வழி மிகவும் கடினமானதாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் ஒரு பூந்தென்றலில் மிதந்து செல்வது போல மிக எளிதாக அடுத்த நிலையை அடைகின்றன. முக்தி எப்போது கிடைக்கும்? பூலோகத்தில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஆவிகள் என்றுமே அங்கேயே இருக்க முடியாது. இனி இந்த உலகத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லை, என் கடமைகள் முடிந்துவிட்டன என்று அந்த ஆன்மா எப்போது உணர்கிறதோ அப்போதுதான் அதற்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். சில ஆன்மாக்கள் தங்களை பாதித்தவர்களை பழிவாங்க துடிக்கும். அந்த எதிர்மறை உணர்வு அடங்கும் வரை அவை துராத்மாக்களாக உலாவி வரும்.
பேய்கள் அல்லது ஆவிகள் என்று நாம் பயப்படுவது உண்மையில் உடலற்ற வெறும் உணர்வுகள்தான். மனதின் வலிமை குறைந்தவர்களை இந்த ஆன்மாக்கள் சில சமயம் ஆட்கொள்ளக்கூடும். ஆனால் தூய்மையான அன்பும் இறை நம்பிக்கையும் கொண்டவர்களை தீய சக்திகள் நெருங்குவதில்லை. வாழ்வின் பாடம். மரணத்தைப் பற்றிய இவ்வளவு மர்மங்களுக்கு நடுவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை என்னவென்றால், நாம் வாழும்போது செய்யும் தர்மமும் புண்ணியமும் தான் நம்முடைய இறுதி பயணத்தை தீர்மானிக்கின்றன. ஒருவன் உயிரோடு இருக்கும்போது மற்றவர்களுக்குச் செய்யும் நன்மைகள் அவன் இறந்த பிறகும் அவனது ஆன்மாவை ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நாம் வாழும் இந்த பிறவியில் காட்டும் அன்பும் கருணையும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மை விட்டு பிரிந்தவர்கள் ஒருவேளை நம் அருகிலேயே இருக்கலாம், நம் கண்ணீரை துடைக்க முயற்சி செய்யலாம், அல்லது நம்முடைய வெற்றிகளைக் கண்டு மகிழலாம். அவர்களைப் பற்றிய நினைவுகள் இருக்கும் வரை அவர்கள் நம் இதயங்களில் மரணமில்லாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மரணத்தைக் கண்டு பயப்பட வேண்டியதில்லை, அது இயற்கையின் ஒரு நியதி. ஒரு ஆடையை மாற்றுவது போல ஆன்மா தன் உடலை மாற்றிக்கொள்கிறது. இந்த பேருண்மையை உணர்ந்தால் மரணத்தின் மீதான பயம் விலகி வாழ்வின் மீதான மதிப்பு கூடும். நீங்கள் எப்போதாவது இதுபோன்ற அமானுஷ்ய அனுபவங்களை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் கனவில் மறைந்த உறவினர்கள் வந்து பேசியதுண்டா? இவையெல்லாம் வெறும் பிரமைகள் அல்ல. ஒருவேளை அந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கும் செய்தியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.